பேசுகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Praise the Lord. Hallelujah. இயேசு நேசித்த ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. இயேசு கிறிஸ்து அவர்களை நேசிக்கும் முன்னதாக, அப்படி என்றால் அவர்களோடு பழகும் முன்னதாக அதன் துவக்கம் எப்படி என்றுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் ஒவ்வொரு கிராமங்களிலும் தான், நான் சொல்லிவிட்டேனே, 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு, ஆமென், ஸ்தோத்திரம், 40 இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் வனாந்தரத்தில் போயிருந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தார். திரும்பி வரும்பொழுது ஆவியின் வல்லமையோடு வந்தார். அப்பொழுதுதான் தன்னை சோதிக்கும்படியாக பிசாசானவன் வந்தார். ஆனால் பரலோக தூதர்கள் இறங்கி வந்து அவரை, ஆமென், அவருக்கு உதவி செய்தார்கள். ஹல்லேலூயா. அந்த உபவாசத்தை முடித்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அற்புதங்களினால், அடையாளங்களினால், வீரிய செயல்களினால் அவர் ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. அப்படி இயேசு லூக்கா 10வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதன் முதல் பாகங்களில் 70 பேரை ஊழியத்திற்கு நியமனம் செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நல்ல சிநேகிதன் யார் என்று அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக ஸ்தோத்திரம், அவர் அப்படியே பிரயாணம் பண்ணி வரும்பொழுதுதான் இந்த 38வது வசனத்தில் வாசிங்கள். 38வது வசனம். பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அப்படி போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஹல்லேலூயா. அந்த கிராமத்தில் செல்லும் பொழுது மார்த்தா என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ அவனை என்ன செய்தார்? தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். Praise the Lord. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்ததை பார்க்கலாம். Praise the Lord. என்ன? மரித்து 4 நாளான லாசருவை இயேசு போய் உயிரோடு எழுப்பினார். ஆமென். இந்த அற்புதம் யாருடைய வீட்டில் நடந்தது தெரியுமா? ஆமென். இதே மார்த்தாளுடைய வீட்டில் நடந்தது. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பெரிய அற்புதம். சகோதரன் மரியாள் என்றொருவள், மார்த்தா என்ற ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், அவனுடைய பேர் லாசர். இந்த லாசரு நோயாளியானார். இந்த லாசரு மரித்து போனான். இந்த லாசருவை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகும் பொழுது, Praise the Lord, மரித்து 4 நாள் ஆகும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே போய், ஆமென், அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் அந்த குடும்பத்தில் நடக்க காரணம் என்ன? ஹலோ, நல்லா கவனியுங்கள். அந்த அற்புதங்கள் அந்த குடும்பத்தில் நடக்க காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் பாருங்கள், எத்தனையோ குடும்பங்களில் மரணம் வந்தது. எத்தனையோ வாலிபர்கள் மரித்து போனார்கள் அந்த நாட்களில். எத்தனையோ குடும்பங்களில் சகோதரிகள் மரண வேதனையினால் துக்கத்தோடு இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் தாய் தகப்பன் துக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இந்த வீட்டிலே ஒரு அற்புதம் நடந்தது. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வீட்டிலே ஒரு அற்புதம் நடந்தது. மற்ற வீடுகளிலே நடக்காத அற்புதம் இந்த வீட்டில் நடக்க ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், உலகத்தில் மற்ற இடங்களில் நடக்காத அற்புதம் உன்னுடைய வீட்டிலே நடக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். நமக்கு வந்த பிரச்சனைகளை போல் அநேக பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நடக்கும் ஜனங்களுக்கு, ஆமென், அவர்களுடைய வீட்டிலே நடக்காத அற்புதம் நம்முடைய வீட்டிலே நடக்க போகிறது.
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. விசுவாசித்தால் இயேசு அதை செய்வார் என்று நம்பினால் கைகளை தட்டி உன்னுடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. இயேசு அது செய்வார். ஓ, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நடந்த அற்புதங்கள், ஆமென், பெரிய அற்புதங்கள் தான். ஹல்லேலூயா. மற்ற அநேகருக்கு கிடைக்காத அற்புதங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார், இனியும் செய்வார். ஹல்லேலூயா. இங்க நாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் இந்த பெரிய அற்புதம் இந்த மார்த்தாளுடைய வீட்டில் நடக்க காரணம், முதல் காரணத்தை சொல்லுகிறேன். மறுபடியும் 38வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த அற்புதம் தன்னுடைய குடும்பத்தில் நடக்க முதல் காரணம், அந்த கிராமத்தில் இயேசு செல்லும் பொழுது இந்த மார்த்தாள் என்கிறவள் தன்னுடைய வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். கைகளை உயர்த்தி கைகளை வீசி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்? பிற்காலங்களில் அந்த வீட்டில் பெரிய பெரிய அற்புதம் நடந்ததென்றால் அதன் முதல் காரணம், இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தில் சென்ற பொழுது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்தார்கள், படித்தவர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஆசாரிய குடும்பக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவை அன்போடு வரவேற்று வீட்டிலே ஏற்றுக்கொண்ட ஒருவர் மார்த்தாள். ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த குடும்பத்தில் பிற்காலங்களில் வந்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் முதல் காரணம் இயேசுவை அவளுடைய வீட்டில் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்பதாகும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் பாருங்கள், நாளைக்கு என்ன எல்லாம் வரும் என்று நமக்கு தெரியாது. நாளைக்கு எதெல்லாம் அற்புதங்கள் தேவை என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு சில அற்புதங்கள் தேவை என்று நமக்கு தெரியும். உடம்பிலே அற்புதம் தேவை, பிள்ளைகளில் அற்புதம் தேவை, பிசினஸில் அற்புதம் தேவை, அவன் குடும்ப சூழ்நிலையில் சில அற்புதங்கள் நடக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஓடி வந்திருக்கிறோம். அந்த அற்புதங்களை செய்ய இயேசு வல்லவராகவே இருக்கிறார், வல்லமை படைத்தவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகோதரி இந்த வீட்டிலே அற்புதம் நடக்க முதல் காரணம், அவள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால், கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நஷ்டங்கள் லாபமாக மாற வேண்டும் என்றால், ஆமென், கைவிட்டு போனது திரும்பி வர வேண்டும் என்றால், thank you Lord, ஸ்தோத்திரம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, அவையை செய்ய சர்வ வல்லவராகிய இயேசுவை முதலாக உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கைகளை உயர்த்தி வீசி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சாயல் படத்தை, போட்டோவை வாங்கி வைத்தால் போதாது. இயேசுவின் ஒரு சுரூபத்தை வாங்கி வைத்து மாலை போட்டால் போதாது. இயேசுவின் சொரூபத்தை வைத்தால் அது பாவம். இயேசுவின் படத்தை வைத்து மாலை போட்டாலும் அது பாவம். அது வேதத்திற்கு புறம்பானது, செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லாம இருக்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது உண்மை என்ன? ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்ம இயேசு செத்து போனவர் இல்ல, உயிரோட இருக்கிறவர் தான். ஹல்லேலூயா. நான் சாதாரணமாக சொல்லுவேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் ஒரு படத்தை வைத்து அதில் மாலை போட்டு, அல்லது இயேசுவின் ஒரு விக்கிரகத்தை வைத்து அதில் மாலை போட்டு அதுக்கு மெழுகுவர்த்தி பற்ற வைத்தால், ஒரு லைட் பற்ற வச்சால், ஸ்தோத்திரம், அதற்கு முன்னதாக உயிரோடு இருக்கிற உன்னுடைய தகப்பனுடைய போட்டோவை வைத்து அதுல ஒரு மாலை போட்டு மெழுகுவர்த்தியை பற்ற வைத்து சாம்பிராணியக்க அதுல வைங்க.
Praise the Lord. தகப்பன் பலசாலியா இருக்கிறார், அவருக்கு போட்டோவை முதல்ல வைங்க. ஹலோ, அல்ல நீங்க உங்க புருஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அவருக்கு போட்டோவை வைங்க, அதுல பூ மேல போடுங்க. உங்களுக்கு அந்த புருஷன்கிட்ட ரொம்ப அன்பு தானே, தகப்பன்கிட்ட ரொம்ப அன்பு தானே, இயேசுகிட்ட அன்பு தானே, அப்பா வைங்க. அதுக்கு கீழே ஒரு மெழுகுவர்த்திய பற்ற வைங்க. ஸ்தோத்திரம். அங்க சாம்பிராணிய பற்ற வைங்க. என்ன நடக்கும்? ஹலோ, எத்தனை பேர் உயிரோடு இருக்கிற தகப்பனையும் உயிரோடு இருக்க புருஷனுக்கும் இப்படி செய்வீங்க? செய்யறவங்க கையை தூக்குங்க. புத்தி உள்ளவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன் செய்யல? ஏன் செய்யல? ஆனா செத்து போய் அடக்கம் பண்ணினா பிறகு செய்வாங்க சிலவங்க. சரியா? உயிரோட இருக்கிறவங்களுக்கு போட்டோ வைத்து மாலை போட்டு மெழுகுவர்த்தி பற்ற வைக்க மாட்டாங்க. அதை பார்த்தாலே தெரியும் செத்து போனார். என்னுடைய இயேசு செத்து போகவில்லை. அந்த கல்லறைக்குள்ள போய் பார்த்தா எழுதி வைத்திருக்கிறது, அவர் இங்க இல்ல, உயிரோடு எழுப்பிவிட்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப நான் நேசிக்கிற இயேசு உயிரோடு எழுந்தவர். உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கத்தான் வந்திருக்கிறோம். என்னுடைய நாமத்தினாலே 2 பேராகலும் 3 பேராகலும் எந்த இடத்தில் கூடி வந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். சத்து பண்ண வரமாட்டார், உயிரோடு இருக்கிறதுனால வந்திருக்கிறார். உயிரோட எழும்பி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே வந்து கைகளை உயர்த்தி சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஏன்? இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம். அவர் உயிரோட இருக்கிறார், வந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்தில் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன்? சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் கிரியை செய்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறபடியால். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உங்களை அனுப்பின பிதா என்னை அனுப்பினதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று உயிரோடு எழுப்பி பிற்பாடு சீஷர்களுக்கு சொன்னார். அந்த கட்டளை நமக்கு இருக்கிறது. அதனால தான் நாம் இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார்? பாவிகளை மீட்கும் பொருட்டாக அனுப்பப்பட்டார். பிதா குமாரனை அனுப்பினதை போல அவர் ஆராதனை முடிந்து உங்களை அனுப்புகிறார், பாவிகளை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும்படியாக. இந்த கட்டளை மறந்து போக வேண்டாம். அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால அவருக்கு நம்ம விக்கிரகத்தை வைக்க மாட்டோம். Praise the Lord. அதனால அவருக்கு போட்டோயில பூமாலை போட மாட்டோம். அதனால அவருக்கு போட்டோக்கு கீழே மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க மாட்டோம். காரணம், அவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிற உன்னுடைய புருஷனுக்கு உன்னுடைய தகப்பனையே செத்தது மாதிரி நீ காட்டாம இருப்பாயானா கர்த்தர் எவ்வளவு அதிகமா. ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால ஒரு போட்டோ வாங்கி உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஒரு இயேசுவின் சாயலுள்ள ஒரு விக்கிரகத்தை கொண்டு போறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஆமென். இயேசுவை கைக்கொள்ள வேண்டும். எப்படி கைக்கொள்ளலாம்? அவர் வாசற்படியில் வந்து தட்டுகிறார். யாராகிலும் என்னுடைய சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தார், நான் அவனோடு உள்ளே பிரவேசித்து நான் அவனோடும் அவன் என்னோடும் கூட போஜனம் பண்ணுவான். இயேசுவோடு சேர்ந்து இருந்து போஜனம் பண்ண வேண்டும் என்றால் முதலாவது இருதய வாசலை திறந்து கொடுக்க வேண்டும். Glory to Jesus. இருதய வாசலை திறந்து கொடுக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு இருதய வாசலை திறந்து கொடுக்கவில்லை. இயேசுவை நம்புறாங்க, ஏதோ ஒரு தேவன் இயேசுவே என்று சொல்றாங்க. ஆனா இருதயத்தை திறந்து அதுக்குள்ளே உன் வீட்டிலே இயேசுவுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? இயேசு சொல்லுகிறதான வீடு உன்னுடைய அந்த டெரஸ் பில்டிங் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, ஆமென், கையினால் உண்டாக்கப்பட்ட கட்டிடங்களிலே தேவன் வாசம் பண்ணுவதில்லை. மனுஷனுக்கு வாசம் பண்ண மனுஷன் தன்னுடைய கையினாலே கட்டிடத்தை கட்டுகிறான். ஒரு குருவி தன்னுடைய ஆமென் இஷ்டத்திற்கு அதற்கு ஒரு கூடை கட்டுகிறது. தேவன் தம்முடைய விருப்பத்திற்கு தன்னுடைய கையினால் ஒரு கட்டிடத்தை செய்தார். அதுதான் மனுஷன்.
கைகளை தட்டி கர்த்தரை ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா. அவர் மண்ணினால் செய்தெடுத்த கட்டிடம் தான் மனுஷன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆமென் ஸ்தோத்திரம். முதலாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த மார்த்தாளுடைய குடும்பத்தில் அற்புத செயல்கள் நடக்க முதல் காரணம் அவள் அந்த கிராமத்தில் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இருதய வாசலை திறந்து இயேசுவை உங்கள் இரட்சகராக, உங்கள் கர்த்தராக, ஆமென், உங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு முதல் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு முதல் உங்களுடைய குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும். Thank you Lord Jesus. கானாவூரில் கல்யாண வீட்டில் அற்புதம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்க வாசிச்சு பார்த்தா இயேசுவையும் சீஷர்களையும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். Praise the Lord. அழைத்தார்கள். ஹல்லேலூயா. அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவும் சீஷர்களும் அந்த கல்யாண வீட்டிலே போனார். ஆமென். இயேசுவை அழைத்ததினால் அவர் போனார். ஆமென். ஹல்லேலூயா. வாசலை திறந்தால் அவர் வருவார். அழைத்தார் அவர் வருவார். அழைத்தால் செவி கேட்காததை போல போகவே மாட்டார். Thank you Lord. Hallelujah. அந்த குருடன் அழைத்தான், அவர் திரும்பி நின்றார். Hallelujah. தொட்டார், நீ இயேசுவே என்று அழைத்தார். அவர் கூக்குரலை கேட்காமல் போகவே மாட்டார். Thank you Lord Jesus. கானாவூரில் கல்யாணத்திற்கு இயேசுவை சீஷர்களை அழைத்தார்கள். இயேசு அந்த இடத்துல வந்தார். இயேசு அந்த வீட்டில் இருந்ததினால தான் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. Praise the Lord. குறைகள் நிறைவாக மாறிவிட்டது. அதற்காக இயேசு அற்புதத்தை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறது அல்லவா, அது நிறைவாக மாற வேண்டும் என்றால் இயேசு உங்க வீட்டில் இருக்கணும். இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு வர வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை அழைக்க வேண்டும். இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டிருக்கிறதான விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றால் பயப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இருக்கிறாரா? அழைத்து கொண்டாயா? ஏற்றுக்கொண்டாயா? அப்படி என்றால் பயப்படாதே. இப்படி சொல், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு சொல்லுங்க சந்தோஷமா. வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், வெற்றியின் நாளின் கைகளை தட்டி இன்று ஆகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுங்க, தோல்வி இல்லை என்று சொல்லுங்க. கை தட்டி, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. கையை காட்டி சொல்லுங்க, தோல்வி இல்லை. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன இல்லை? தோல்வி. சொல்லுங்க, தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. சொல்லவே மாட்டீங்களா? வாயை தான் திறக்கிறீங்க. தோல்வி இல்லை. பிசாசுகிட்ட சொல்லுங்க, பிசாசு தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். தோல்வி இல்லை.
நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். விசுவாசத்துல வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. பிசாசானவன் மாறி போகட்டும். விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. அநேகர் சொல்லாமல் இருக்கிறதுனால தான் பிசாசு குடியிருக்கிறார். சொல்லுங்க, பிசாசே எனக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. பிசாசே தோல்வி இல்லை, வெற்றி தான் உண்டு. காரணம் என்ன? இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே விசுவாச வார்த்தைகள் சொல்லும் பொழுது பிசாசானவன் மாறி போவான். அல்லேலூயா. கானாவூர்ல கல்யாண வீட்டில் இயேசுவே அழைக்கப்பட்டிருந்தபடியினால் அந்த இடத்துல என்ன நடந்து தெரியுமா? குறைகள் நிறைவானது. அப்போ உங்க குடும்பத்தில் இருக்க குறை நிறைவாகணும்னா என்ன செய்யணும்? இயேசு வீட்டில் இருக்கணும். ஆமென். கிட்ட இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வீட்டில் குறைகள் நிறைவாகணும்னா இயேசு உங்க வீட்டில் இருக்கணும், உனக்குள்ள இருக்கணும். ஆமென். அந்த இயேசுவை மார்த்தாள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இந்த இயேசு நமக்கு கிடைக்க என்ன விலை கொடுக்கணும்னாலும் கொடுக்கணும். Praise the Lord. அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44 முதல் 46 வரை வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் வயல்லே அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்ட எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நிலத்தை கொள்ளுகிறான். அந்த நிலத்தை கொள்ள தனக்குள்ள எல்லாத்தையும் விற்றான். அந்த நிலத்தை கொள்ளத்தான் விற்றானா? ஏன் அந்த நிலத்தை கொள்ள எல்லாத்தையும் விட்டான்? அந்த நிலத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதை அவன் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த பொக்கிஷம் தான் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள அவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டான். அதுக்கு விலை கொடுத்தான், கிரயம் கொடுத்தான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள காரணம் இயேசு எனக்குள்ள இருந்தால், இயேசு என் குடும்பத்துக்குள்ள இருந்தால் ஆமென், தோல்வியே இல்லை. ஆமென். இயேசு எனக்குள்ளே இருந்தால், இயேசு என் இருதயத்துக்குள்ளே இருந்தால், என்ன வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும் அவர் நிறைவாக மாற்றுவார். மரித்து போனா கூட ஜீவரோடு உயிரோடு எழுப்புவார். என் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால கிரயத்தை கொடுத்து தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினானா. Praise the Lord. நம்ம இயேசுவை பெற்றுக்கொள்ளணும்னா சில வேளை சிலதையெல்லாம் நஷ்டப்படுத்த வேண்டியது வரும். அல்லேலூயா. சில வேளை பாரம்பரியம் நஷ்டப்பட்டு போகும். ஹலோ, என்ன நஷ்டப்படும்? பாரம்பரியம் நஷ்டப்படும். இயேசு சொன்னார், என்னுடைய நாமம் நிமித்தமாக வீடு நஷ்டமாகலாம். ஆமென். தாய் நஷ்டமாகலாம், தகப்பன் நஷ்டமாகலாம், சில வேளை மனைவி கூட நஷ்டமாகலாம். ஹலோ, ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், சொத்து நஷ்டமாகலாம், சகோதரங்கள் நஷ்டமாகலாம். அவை என்னுடைய நாமம் நிமித்தமாக இவைகள் எல்லாம் நஷ்டமானாலும் இவ்வுலகத்தில் வைத்து 100 மடங்காக தந்திருவார். ஓ, அவர்தான் நம் இயேசு. ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக சமுதாயத்தை விட்டால், சில நபர்களை விட வேண்டியது வந்தால், சிலர் நமக்கு விரோதமாக எழும்பினால் நஷ்டம் கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு மாசம் 100 ரூபாய் உதவி செய்கிறவர் அவரு சொன்னார் ஆராதனைக்கு போக வேண்டாம். எனக்கு அங்கே ஏதாவது பிள்ளைகளுக்கு கிடைக்கும், அதனால நான் இப்ப ஆராதனைக்கு போகவில்லை, ஆவிக்குரிய ஆராதனைக்கு. இப்படி எல்லாம் நீ நினைக்கிறாய். ஆமென். நான் அப்படி ஆவிக்குரிய ஆராதனைக்கு போய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக மாறினால் அவர்கள் எல்லாம் என்னை கைவிடுவார்கள். ஆமென். இந்த சமுதாயம் என்னை கைவிடும், என்னை ஊர் விலக்குவார்கள். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் நஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டியது வந்தாலும்
இயேசுவை பற்றிக்கொள், இயேசுவை பற்றிக்கொள், இயேசுவை பற்றிக்கொள். காரணம் என்ன? இந்த சமுதாயம் உன்னை ஒரு நாள் கைவிடும். உன்னுடைய புருஷன் உன்னை ஒரு நாள் கைவிடுவார். உன்னுடைய தகப்பன் உன்னை ஒரு நாள் கைவிடுவார். ஆனால் இயேசு மட்டும் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஆமென். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கைவிடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து நீ மதுபானம் பண்ண போகாமல் இருக்கும் பொழுது, அவர்களோடு சேர்ந்து நீ தவறான வழிகளிலே போகாமல் இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை கைவிடலாம். அவன் என்ன கிரயம் கொடுக்க வேண்டியது வந்தாலும் சரி, நீ இயேசுவை ஏற்றுக்கொள். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசு, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் அந்த நிலத்தில் பொக்கிஷம் இருந்ததை பார்த்த உடனே மறைத்து வைத்துட்டு தனக்குள்ள அனைத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிவிட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன நஷ்டமானாலும் இயேசுவை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன நஷ்டம் அடைந்தாலும் நீ இயேசுவை வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசுவை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல ஒரு நல்ல முத்து வியாபாரிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விலையேறப்பட்ட முத்தை பார்த்தான், தனக்குள்ள அனைத்தையும் விற்று அதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தடையாக என்ன இருந்தாலும் சரி, அந்த தடைகளை உடைத்து விட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Praise the Lord. இயேசுவை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தடைகள் என்ன இருந்தாலும் சரி, தடைகள் அல்ல முக்கியம், இயேசு தான் முக்கியமானவர். பணம் அல்ல முக்கியம், இயேசு முக்கியமானவர். இயேசு இருந்தால் பணம் வரும். ஆமென். அல்லேலூயா. குடும்பக்காரர்கள் அல்ல முக்கியம், இயேசு தான் முக்கியம். இயேசு இருந்தால் எல்லாரும் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். நான் அவங்களோடு போக மாட்டோம், அவங்க நம்ம தேடி வருவார்கள். அதுதான் ஹிஸ்டரி, அதுதான் சரித்திரம். ஆமென். நிச்சயமாக அப்படியே நடக்கும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றினபடியினால் எத்தனையோ குடும்பத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆமென் தம்முடைய பிள்ளைகளை இயேசு நிமித்தமாக வெளியாக்கப்பட்டார்கள். ஆனால் யார் யார் யாரை எல்லாம் இயேசுவின் நாமம் நிமித்தமாக வெளியாக்கப்பட்டார்களோ, அந்த வெளியாக்கினவர்கள் வெளியாக்கப்பட்டவர்களை, இயேசுவை நம்பி போனவர்களை தேடி சென்றார்கள். ஆமென். காரணம், இயேசுவை பின்பற்றுகிறவன் கைவிடப்படுவதில்லை. இயேசுவை பின்பற்றுகிறவன் கைவிடப்படுவதில்லை. கிட்ட இருக்கவன் கையை கொடுத்து நல்லா சொல்லி கொடுங்க, இயேசுவை பின்பற்றுகிறவன் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யார் உன்னை கைவிட்டாலும் இயேசுவை பிடித்துக்கொள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து ஸ்தோத்திரம் நாம் பார்க்கும் பொழுது அவள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டது தான் பின்வரும் ஆசீர்வாதங்களுக்கு துவக்கமாய் மாறிவிட்டது. அப்போ உங்க வாழ்க்கையில குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க, பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கிடைக்க, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
ஹல்லேலூயா. சிலங்க எப்படி சொல்றாங்க, நான் தனியா தான் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நம்ம மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா. ஆனா பாதபடியில் இருந்து வசனம் கேட்டது யார் தெரியுமா? மார்த்தா இயேசுவை ஏற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. வீட்டிலே அழைத்து கொண்டு போனாள். ஆனா பாதபடியில இருந்து ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்டது யார் தெரியுமா? மரியாள். ஹல்லேலூயா. அவள் நல்ல அம்சத்தை தெரிந்து கொண்டாள். அதன் மூலமாக லாசர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆமென். இப்ப அந்த வீட்டில் அற்புதம் நடந்தது. முதல்ல ஏற்றுக்கொண்டது ஒரு ஆள் தான். ஹலோ, யாரு? யாரு? மார்த்தாள். ஹல்லேலூயா. மார்த்தாள் தான் ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டில் போனா அந்த குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தில் பெரிய அற்புதங்கள் நடந்தது. நீ தன்னந்தனியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஒருவர் மட்டும் நீ ஆலயத்தில் வரலாம். நீ தன்னந்தனியாக ஆலயத்தில் வந்து, ஏசப்பா இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னுடைய குடும்பம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது, கடன் பிடி பிரச்சனையா இருக்கிறது, பிள்ளைகள் தவறா இருக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்ற மாட்டீராய் என்று சொல்லி நீ ஒருவராக வந்து இயேசுவின் பாதபடியில் முழங்காற்படியிட்டு இந்த இயேசுவுக்காக இருதய வாசலை திறந்து கொடுத்து இயேசுவை நீ கையேற்றுக் கொள்வாய் என்றால் நீ மூலமாக உன் குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்படும். நீ மூலமாக உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நீ மூலமாக உன்னுடைய குடும்ப அற்புதத்தை பார்க்க போகிறது. ஆமென். அந்த கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆனா நம்ம அநேகர் அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், எல்லா பின்வரும் அற்புதங்களுக்கும் முதல் காரணம் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொள்வதுதான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் பாருங்கள். மரியாள் மார்த்தாள் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பிறகு இந்த மரியாள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றார். ஸ்தோத்திரம். பாருங்க, 10வது அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. பற்பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஹல்லேலூயா. இப்ப கடைசி இந்த பகுதியை நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ஏற்றுக்கொண்டவள் யாரு சொல்லுங்க? இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முக்கிய காரணக்காரி யாரு? சத்தமா சொல்லுங்க. மார்த்தா தானே? ஆமென். மார்த்தா தான். இப்போ பிரச்சனை யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு பிரச்சனை? இப்போ மார்த்தாளுக்கு தான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். இப்போ சுகம் யாருக்கு? ஹலோ, இப்போ சுகம் யாருக்கு? சந்தோஷம் யாருக்கு? மரியாளுக்கு. பிரச்சனை யாருக்கு? நமக்கு இப்படிதான் இருக்கு. இப்போ ஏற்றுக்கொண்டு அழைத்து கொண்டு வந்த நமக்கு தான் பிரச்சனை. ஆமென். ஆனா நாம் வந்த, ஆனா இப்ப மற்ற அநேகர் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தான் பிரச்சனை. சரியா? ஏற்றுக்கொண்ட நான் தானே. இப்ப யாருக்கு தான் பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. சொல்ல, நீங்க தான் இப்ப சொன்னீங்க பிரச்சனை. நான் என்ன பேச போறேனோ அதுதான் நீங்க கையை தூக்காம இருக்கிறீங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்படியே கிராமத்தில் போன இயேசுவை நான் தான் முதல்ல ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நான் தான் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொன்னேன். சில அற்புதங்கள் நடந்தது, பெரிய காரியங்கள் நடந்தது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆமென். நான் மூலமாக தான் என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு தான் இப்போ பிரச்சனை. எனக்கு தான் இப்போ உண்டா பிரச்சனை. இனி கையை தூக்குங்க. பிரச்சனை உள்ளவங்க எத்தனை பேர் உண்டு? எனக்கு தான் பிரச்சனை. தான் பாருங்க, சில கை காணுது. மற்றவங்க பொய்யே சொல்றாங்க. நிறைய பேர் பொய் சொல்றாங்க. நீங்க என்கிட்ட வந்து சொல்லி இருக்கிறீங்கல்ல, பாஸ்டர் என்னால் எனக்கு முடியல பாஸ்டர். எனக்கு சொல்லுங்க, எனக்கு
முடியல பாஸ்டர், என்னால் தாங்கவே முடியல சொன்னீங்களா? ஏன் போய் சொல்லணும் இந்த சேர்ச்சுக்குள்ள? அப்போ இப்போ நம்ம பிரச்சனையினால் அந்த மரியாதை மாதிரி ரொம்ப கலக்கப்பட்டிருக்கிறவங்க கையை தூக்குங்கன்னு தான் சொன்னேன். கலக்கப்பட்டிருக்கவங்க கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, பயப்படாதங்க. வேற ஒண்ணுமே உங்களை பேச போகல. கையை தூக்கு. அப்படி கலக்கத்தோடு இருக்கிறவங்க நல்லா கையை தூக்குங்க, இப்படி கையை தூக்குங்க. உங்க கலக்கங்களை மாற்றத்தான் இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறார். கையை தூக்குங்க கலக்கத்தோட. நான் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் கலக்கம், எனக்கு தான் கஷ்டம். அல்லது எப்போ கம்ப்ளைண்ட் யாருக்கு? மரியாளுக்கு கம்ப்ளைண்ட் உண்டா? இல்லை. யாருக்கு தான் கம்ப்ளைண்ட் உண்டு? மார்த்தாளுக்கு தான். யாரிடம் கம்ப்ளைண்ட்? மார்த்தா யாரிடம் கம்ப்ளைண்ட் சொல்றா? இயேசுவிடம் தான் கம்ப்ளைண்ட் சொல்ற. அப்போ மார்த்தாக்கு தான் கம்ப்ளைண்ட். மரியாளுக்கு கம்ப்ளைண்ட் உண்டா? லாசருவுக்கு கம்ப்ளைண்ட் உண்டா? யாருக்கு தான் கம்ப்ளைண்ட்? மார்த்தாளுக்கு தான் கம்ப்ளைண்ட். மார்த்தாளுக்கு ஸ்தோத்திரம். மரியாளுக்கு பிரச்சனை உண்டா? இல்ல. ஹல்லேலூயா. லாசருவுக்கு பிரச்சனை உண்டா? இல்ல. மார்த்தாளுக்கு தான் பிரச்சனை. அதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்பா? அவதானே உம்மை கூப்பிட்டுட்டு வந்தா, அவதானே உம்மை ஏற்றுக்கொண்டு முதல்ல அந்த வீட்டில் கொண்டு வந்தா. ஏன் அவளுக்கு தான் பிரச்சனை, அவளுக்கு தான் கலக்கம். அவளுக்கு என்ன பிரச்சனை? வாசிங்க 39-40. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிக வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு. அவ பிரச்சனை பற்பல வேலை. 2 அவளோட பிரச்சனை, அது நான் தனிமையா செய்றேன். அடுத்து, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கூட கவலை இல்லையா ஆண்டவரே? உம்மை நான் தானே கொண்டு வந்தேன். அவங்க சுகமா இருக்கிறா, நான் கிடந்து கஷ்டப்படுறேன். ஹலோ. அடுத்து கர்த்தர் சொல்ற, இனியுங்க 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இப்ப என்ன? இவளுக்கு அடுத்த கலக்கம் அநேக காரியங்களை குறித்து கவலை. அப்ப இவளுக்கு அநேக காரியங்களை குறித்து கவலை, கலக்கம், தனிமை, பின்ன என்ன? தேவையானது ஒன்றே. போதும், வாசிச்ச போதும். 40வது வசனத்துல கவலை, கலக்கம், தனிமை, வருத்தம். கலக்கம், வருத்தம், தனிமை, கவலை. சொல்லுங்க. கலக்கம், வருத்தம், தனிமை, கவலை. கவலை உண்டா? உங்களுக்கு கவலை உண்டா? எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. தனிமை உண்டா? கலக்கமா தான் இருக்கு, கலக்குறாங்க, கலங்கி போய் இருக்கிறேன். கலக்கம் உண்டா? கவலை உண்டா? தனிமை, கவலை, கலக்கம், என்ன? வருத்தம். வருத்தம் உண்டா? ஹலோ. அப்ப நான் திரும்ப, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வருங்கள், நான் உங்களை. அப்படித்தானே ஆண்டவர் சொன்னார். இப்போ என்னிடத்தில் வந்தா, இயேசுவிடத்தில் வந்த ஆளுக்கு இப்ப என்ன? வருத்தம். ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று தான் இயேசு சொன்னார். இப்ப இயேசுவை கொண்டு வந்தது யாரு? இதே மார்த்தா. அவளுக்கு இப்ப என்ன? வருத்தம். அப்ப இயேசுக்கு பிரசங்கத்துக்கு மாறாகத்தானே அனுபவம். அவளுக்கு கவலை, அவளுக்கு கவலை, அவளுக்கு கலக்கம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்ப்போம். மார்த்தாள மாதிரி தான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. சரிதானே? மார்த்தாளுக்கு அனுபவம் தான் எனக்கு. நான் நம்பித்தான் வந்த ஆண்டவரை. உம்மை கொண்டு வந்தது எனக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இப்ப மரியாள் என்ன சொல்லுவா? உம்மை கிராமத்தில் கண்ட உடனே கூப்பிட்டு அழைத்து வீட்டில் ஏற்றுக்கொண்ட எனக்கு தான் இப்ப கஷ்டம் என்று யார் சொல்றான்? மார்த்தா சொல்றான். அப்படிதானே? அதுல இருந்தா இவன் சொல்றான், உமக்கு என்ன குறிச்சு கவலை இல்லையா?
ஹலோ, கவலை, தனிமை. பிரைஸ் தி லார்ட். உண்மை அவங்க மனசாட்சியில் அப்படித்தானே நினைக்கிறீங்க? நான் மரத்தாள மாதிரி தான் இருக்கிறேன். நான் கேட்குறேன், காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு முதல் நம்ம கவலை எல்லாம் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வருத்தம் மாறப்போகுது என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கலக்கம் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். தனிமை மாறப்போகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆமென். ஏன் மார்த்தா உனக்கு இந்த கலக்கம்? ஏன் இந்த தனிமை? ஏன் இந்த கவலை? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் இந்த வருத்தம்? ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். வாசிங்க 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Praise the Lord. தெரிந்து கொள்ளுதல்ல தான் பிரச்சனை இருக்குது. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் அந்த ஒற்ற வார்த்தையை நீங்க பாருங்க. அவள் என்ன தெரிந்து கொண்டாள்? மரியாள். நல்ல அம்சம் அது என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல அம்சத்தை தெரிந்து கொண்டார். அது என்ன? இயேசுவின் பாதபடியை தெரிந்து கொண்டாய். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். சொல்றேன், லாசரு நோயாளியா இருந்த பொழுது மருத்துவர்கள் எதையெல்லாம் செய்து பார்த்தார்கள், பயனில்லை, செத்து போனான். செத்த பிறகு மரியாள், தம்பியே லாசருவே, என்னை விட்டு போனாயா, எழுப்பிடா, அப்படியெல்லாம் அழுது பார்த்தான், பயனில்லை. மார்த்தாள் அழுது பார்த்தாள், பயனில்லை. அல்லேலூயா. கூடி வந்தவர்கள் அழுது புலம்பி பார்த்தார்கள், பயனில்லை. தட்டி பார்த்தார்கள், பயனில்லை. ஆமென், ஆமென். ஆனால் மரியாள் தெரிந்தெடுத்தது அந்த நல்ல அம்சம் என்ன? இயேசுவின் பாதபடி. ஹல்லேலூயா. அதனால ஒரு காரியம் அறிந்து கொள்ளுங்கள், மருத்துவர்களுக்கு முடியாதது, மரியாளின் அழுகைக்கு பயனில்லாதது, பயன்படாதது, பிரைஸ் தி லார்ட், மார்த்தாளின் அழுகைக்கு பதில் கிடைக்காதது, சகல பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்க போதுமான ஒருவருடைய பாதபடிதான் அவள் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏன் கவலை, ஏன் கலக்கம், ஏன் தனிமை, ஏன் வருத்தம்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலதையும் சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பணத்தை சொல்லி, பிள்ளைகளை சொல்லி, வேலையை சொல்லி, பிசினஸை சொல்லி, மனைவியை சொல்லி, புருஷனை சொல்லி, ஆமீன், தொழில் ஸ்தாபனங்களை சொல்லி, ஆமீன், ஸ்தோத்திரம், பலதையும் சொல்லி 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 நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஆனால் ஸ்தோத்திரம், ஏன் வருத்தம் இல்ல, ஃப்ரீயா இருக்கிறாள் ஒருவள். யார்? யார்? மரியாள். அல்லேலூயா. அவ எங்க இருந்ததுனால, கிச்சன்ல இருந்தா ஃப்ரீயா இருக்க மாட்டா. ஆமென். சொல்லுங்க. அவ அடுக்கலைக்குள்ள இருந்தா ஃப்ரீயா இருப்பாளா? இல்ல. இயேசுவின் பாதபடியில் இருந்ததுனால தான் கவலை இல்லை அவளுக்கு. ஆமென். அவளுக்கு கவலை, என்ன தின்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலை படாதிருங்கள் என்றுதான் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. வானத்தில் காகங்களை பாருங்கள். ஆமென். அவைகளை போற்றுகிறவர் நம்மையும் போற்றுவார். ஆமென். அதனால வேலை செய்யாம இருக்கணும்னு சொல்லல, கவலை இல்லாம இருக்கணும்னு தான் சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவரும் வேலை செய்யாமல் இருக்கணும் என்று சொல்லவில்லை, கவலைப்பட வேண்டாம் என்று தான் சொன்னார். இயேசுவின் பாதபடியை விடாமல் பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க. ஆமென்.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. காரணம் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே விசுவாசம் உண்டா? இயேசு எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒற்றை வார்த்தை உங்களுக்கு போதும், வாழ்நாள் முழுதும் சமாதானமா வாழலாம். பலதை சொல்லி கவலைப்பட்டு அங்க ஓடி இங்க ஓடி ஜெபிக்க நேரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர நேரம் இல்ல, வெள்ளிக்கிழமை ஜெபிக்க நேரம் இல்ல, நேரம் வெளுத்தா ஜெபிக்க நேரம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, அது காலையில எழும்பி கடினமான வேலை செய்து நடு இரவு வரை நீ வேலை செய்வது விருதா. தூக்கம் உண்டா? இல்ல. 6 மணி நேரமாகலும் தூங்கணும். இப்ப 2 மணி நேரம் கூட தூங்க முடியல. தூங்காம வேலை செய்றீங்க, சர்ச்சில் வந்து தூங்குறீங்க. இப்ப அநேகருக்கு தூங்க உள்ள ஒரே ஒரு இடம் எங்க? சர்ச்சு தானே. வீட்டுல தூங்க இடம் இருக்கா? இல்ல. நேரம் இருக்கா? இல்ல. ஆண்டவர் சொன்னார், இப்படி நடு ராத்திரி வேலை செய்து அதிகாலையில எழும்பி கடின வேலை செய்வது விருதா, 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 விருதா. சரீரத்துக்கு சரியான நித்திரையை கொடுத்து பாதுகாக்கலன்னா இந்த உண்டாக்குறதை எல்லாம் கொண்டு பிறகு என்ன கொடுக்க வேண்டியது வரும்? டாக்டருக்கு தான் கொடுக்க வேண்டியது வருது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தூக்கத்தை, நித்திரையை சொல்லுங்க, நித்திரையை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நித்திரையை கொடுக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து நன்றி சொல்லுங்க. நல்லா புசித்து, நல்லா தூங்கி, நல்லா ரெஸ்ட் எடுத்து, நல்லா வேலை செய்து, ஆண்டவர் பாதபடியில் இருந்து ஆண்டவரோடு வளர்ந்து அற்புதங்களை அனுபவித்து பரலோகத்துக்கு போவது நல்லதா? ஜெபிக்க நேரம் இல்லை, வாசிக்க நேரம் இல்லை, ஆராதனைக்கு கொஞ்ச நேரம் தான். காரணம் உடனே வேற அர்ஜென்ட் வேலை. ஆமீன். என்னெல்லாம் பரவசப்படுறோம். பரவசப்பட்டு ஓடி வாழ்க்கையே நாசமாக்கி பணம் 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 என்று ஓடினா ஆமீன் ஸ்தோத்திரம், கவலைதான், கஷ்டம்தான். ஆண்டவரே ஒண்ணு முடியலப்பா, ஒண்ணு முடியல, நடக்க முடியலப்பா சொல்லாதங்க. ஃப்ரீயா இயேசுவின் பாதபடியில் உட்காருங்க. செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. 15 மணி நேரம் நீங்க உழைக்கிறதை அவர் 5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமா தருவார். கைகளை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. சரியா தூங்குங்க, சரியா வேலை செய்யுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். உண்மையா வேலை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். அவர் கொடுத்த நியமத்தின்படி வாழுங்க. ஆமென். தூங்க வேண்டிய நேரம் தூங்கணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹலோ. ஆமென். ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, 2 மணி நேரம் தான் தூங்குறாங்க. ஆமென். நிறைய சம்பாதிச்சாங்க, ஆனா நோய் ஆரம்பிச்சது. 32 வயசுல டைபெட்டிக் ஆரம்பிச்சாச்சு. நான் சொன்னேன், நீங்க இதெல்லாம் பணத்தை இனி யாருக்கு கொடுக்க போறீங்க? அதனால சரி 6 மணி நேரம் தூங்குங்க. நேற்றுக்கு நைட்டு, முந்தா நாள் நைட்டு 11:30 மணிக்கு நான் பிரயாணம் பண்ணி கன்வென்ஷன் முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டேன். 11 மணிக்கு கூப்பிட்டேன். தூங்கலையான்னு கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். சென்னையில் கூப்பிட்டேன். தூங்கலையான்னு கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கிறார் ஒருவர் ஜுடிஷியலில். ஸ்தோத்திரம். அவருக்கு வீட்டில் தான் தாங்கினோம். ஆமேன். அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். மனைவி ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கான். தூங்கலையான்னு கேட்டேன். பாஸ்டர்களை சோதனை பண்ணத்தான் கூப்பிட்டீங்க இல்லையா? உடனே தூங்க போகிறேன் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இப்போமே நோய் ஆயாச்சு. அப்போ நீங்க அநேக காரியத்தை குறித்து கவலைப்படாமல் நீங்க ஆண்டவர் பாதபடியில் இருங்க. 15 மணி நேரத்தில் ஆண்டவர் தார் ஆசீர்வாதம் 8 மணி நேரத்தில் தந்துருவாரு.
8 மணி நேரம் டியூட்டி செய்தாலே போதும், கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நீங்க பணத்தை வைத்தியருக்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நோயாளியா என்றைக்கும் வேதனைப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆண்டவர் பாதபடியில் இருக்கிறீங்க என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். வசனம் வாசிக்க இடம் கொடுங்க. அவர் சொன்னார், நீ நிறைய காரியங்களா கவலைப்படுற, ஒன்று போதும். ஆமென். என்ன அந்த வசனம் எப்படி வாசிங்க? தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நீ உண்டாக்கின சப்பாத்தி கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போகும். நீ உண்டாக்கின சிக்கன் கறி இப்போ முடிஞ்சு போகும். ஆனா இவர் சம்பாதிச்சா அந்த வசனங்கள் யாரையும் எடுத்து மாற்ற மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரக்கூட நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, ஒரே ஒரு நாள் டியூட்டி முடக்க மாட்டீங்க. ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ விருந்துக்கு போறதுக்கோ கல்யாண வீட்டுக்கு போறதுக்கோ நீங்க வேற ஒரு நாளும் எடுக்க மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பீங்க. Praise the Lord. ஒரு பெரிய விசுவாசி இன்னைக்கு கூப்பிடுறாங்க 12 மணிக்கு மகளை ஜெபம் பண்ணி அனுப்பணும். பாஸ்டர் வாங்க. ஒரு விசுவாசி எப்படி கூப்பிடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஒரு நாள் தான் காரணம். மற்ற நாள் எல்லாம் டியூட்டி. ஆண்டவர் சமூகத்தில் இருக்க நேரம் இல்ல, ஜெபிக்க நேரம் இல்ல, அல்லேலூயா, துதிக்க நேரம் இல்ல, வசனம் கேட்க நேரம் இல்ல, பல காரியங்களை சொல்லி வியாகுலம். ஏன் செத்து போறீங்க? இப்படி ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் இப்படி அழிவிலே போறீங்க? அல்லேலூயா. எல்லாம் பார்த்துக் கொள்வார் அவர். சரியா வேலை செய், சரியான நேரத்தில் டியூட்டி செய், ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மேல வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது, கரங்கி நடக்க கூடாது. ஆனா முக்கியம் ஒன்றே, அவர் சமூகம். அல்லேலூயா. இயேசுவின் சமூகம். காலையில் எழும்பி முழங்கற்படியிடு, வசனத்தை தியானி. எழும்பி சோத்திரம் சோத்திரம் ஆத்திரம் சொல்லி ஓடாத, உனக்கு ஆத்திரம் தீராது. விசுவாசினா எழும்பு, அவர் சமூகத்தில் உட்காரு, ஜெபம் பண்ணு. ஆமென், ஆமென். வசனத்தை தியானி, வாசி, பிறகு போ வேலைக்கு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் வேலை செய்தாலே பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க ஏன் இப்படி சாகுறீங்க? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏன் இப்படி அழுது கொண்டு போறீங்க? ஆமென். மார்த்தாள், நீ இதெல்லாம் விட்டுரு. மரியாள் நல்ல அம்சத்தை தெரிந்து கொண்டாள். ஆமென். அவளுக்கு ஒரு காரியம் தெரியும், தம்பி செத்தாலும் அவரு பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. என்ன அழிவு வந்தாலும் அவரு பார்த்துக் கொள்வார். ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே. இயேசுவை உண்மையோட நேசிச்சா, இயேசு உண்மையோட ஆராதிச்சா, ஒவ்வொரு நாளும் அவர் பாதபடியிலே அமர்ந்திருந்தாள், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டாள், அவருடன் ஜெபித்தாள், ஆண்டவருக்கு தகுந்த அளவில் நீ வாழ்ந்தால் உன்னை கைவிட மாட்டார். எல்லாம் அவரே பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் சமூகம். அமர்ந்திருங்க, ஜெபியுங்க, வசனத்தை தியானிங்க. உங்களால் இயன்றதை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் வீடை கட்டாராக கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் பட்டணத்தை காவாராக காக்கிறவன் விருதா. சொல்லுங்க வாயை திறந்து. விழித்திருக்கிறான். அப்போ கர்த்தர் கட்டாம இருந்தா, கர்த்தர் காக்காம இருந்தா ஒண்ணும். அதனால தான் மரியாள் பாதபடியில் இருந்தா. வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கா. ஆண்டவரே சொல்லுவையா. அப்படி நீ ஆண்டவர் சமூகத்தை விட்டு பிரியாமல் ஜபத்திலே ஆராதனையிலே ஆண்டவருக்கு உகந்த அளவில் வாழ்ந்தால் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசம் உண்டா? விசுவாசம் உண்டா? சீக்கிரமா எழுப்பி சொல்லுங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பாடுங்க. ஓஹோ, எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசுவே, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஓஹோ, எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க.
நீங்க எல்லாமே கைதட்டி விசுவாசத்தோட நீங்க எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்க பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. அற்புதம் நடக்கும். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே சந்தோஷத்தோட துள்ளி நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எசப்பா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசுவை எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க விசுவாசம் உண்டா? இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் பாதபடி எனக்கு சந்தோஷம். മാതാവിന്റെ പേര് സുമതി, സ്ഥലം കുളപ്പുറം. താൻ പറയുന്ന സാക്ഷ്യം തന്റെ ഇടത് കാലിൽ വളരെ നീരും കഠിനമായ വേദനയും അത് നിമിത്തം നടക്കുവാനോ അധിക സമയം നിൽക്കുവാനോ കഴിയാതെ താൻ വളരെ ഭാരപ്പെട്ടുകൊണ്ടാണ് എന്ന് ഉപവാസ പ്രാർത്ഥനയ്ക്ക് വന്നത്. എന്നാൽ പ്രാർത്ഥിക്കുന്ന സമയം ഒരു ചൂട് വന്ന് തന്റെ ശരീരത്തിൽ അടിച്ചു. ആ നീരും വറ്റി തന്റെ കാലിന് ഇപ്പോൾ നല്ല സുഖമുണ്ട്. തനിക്ക് ഇപ്പോൾ നിൽക്കുവാൻ കഴിയുന്നു, നടക്കുവാൻ കഴിയുന്നു എന്ന് മാതാവ് സാക്ഷി പറയുന്നു. ഈ കാല് നല്ല നീരായിരുന്നോ ഇതിനേക്കാളും? നല്ല നീരുണ്ട്. എരിച്ചല് ഭയങ്കര അടലായിരുന്നു. ഇപ്പോഴാ എരിച്ചല് കുറച്ച് മാറി. പിന്നെ ഷുഗർ 380, കണ്ണ് കാഴ്ച കുറവായിരുന്നു, കണ്ണിലൊക്കെ മംഗലൂലായിരുന്നു. ഒരു ചൂടൊട്ട് അടിച്ച കണ്ണിന് കുറച്ച് തെളിഞ്ഞതുപോലെ എനിക്ക് കണ്ണ് കാഴ്ചയും കാല് വേദനയൊക്കെ കുറെ കുറഞ്ഞു. കാല് നീര് കുറഞ്ഞോ? ഓ നീരും കുറഞ്ഞു. അല്ലെങ്കിൽ ചൂട് വന്നടിച്ചപ്പോൾ കണ്ണിന്റെ കാഴ്ച തെളിഞ്ഞു. ആമേൻ. കാലിന്റെ നീര് മാറി, വേദന മാറി. യേശു ചെയ്ത അത്ഭുതത്തിന് എല്ലാവരും കരം തട്ടി സ്തുതിച്ചാട്ടെ. പ്രിയ അമ്മച്ചിയുടെ പേര് മീനാക്ഷി, സ്ഥലം മരിയാപുരം. കഴിഞ്ഞ ഒരു വർഷം കൊണ്ട് തലവേദനയും തലയ്ക്കകത്ത് വേദനയും, ഈ കഴുത്ത് തിരിക്കുവാൻ കഴിയത്തില്ലായിരുന്നു. അവൻ ശരീരം കുഴഞ്ഞു പോകുന്നത് പോലെ ഒരു അനുഭവം. ഇപ്പോൾ പാസ്റ്റർ രോഗികൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ഒരു ശക്തി ഇറങ്ങി വന്നു, തലവേദന വിട്ടുമാറി. ഇങ്ങനെ കുഴഞ്ഞു കൈയൊക്കെ കുഴഞ്ഞു. കുഴഞ്ഞപ്പോ ഇപ്പൊ കുറവ്. ഇങ്ങനെ ഒന്നോടെ തിരിക്കാൻ, കഴുത്ത് മാത്രം തിരിക്കുക. അങ്ങനെ ഓക്കെ, ശരി. ഇപ്പൊ ശരിയായി. കുഴച്ചിലൊക്കെ മാറി, വേദനയൊക്കെ മാറി. കർത്താവ് വിടുവിച്ചതിനാൽ കരം തട്ടി സ്തുതി. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ സഹോദരിയുടെ പേര് വിമല, സ്ഥലം കീഴാറു. താൻ പറയുന്ന സാക്ഷ്യം തനിക്ക് കഴിഞ്ഞ 20 വർഷം കൊണ്ട് കഠിനമായ നെഞ്ചുവേദനയും ഇടുപ്പിന്റെ ഭാഗത്ത് വേദനയുമായി താൻ വളരെ ഭാരപ്പെട്ടുകൊണ്ടാണ് അതിനുവേണ്ടി ആശുപത്രികളിൽ പോയി ഡോക്ടറെ കണ്ടു, മരുന്നുകൾ കഴിച്ചു. എന്നിട്ടും തനിക്ക് യാതൊരു വിടുതലുമില്ല. നെഞ്ചിനകത്ത് എന്തോ ഒന്ന് ഇരിക്കുന്നത് പോലെയുള്ള അനുഭവം. അങ്ങനെ വളരെ വേദനയോടെയാണ് ഉപവാസ പ്രാർത്ഥനയ്ക്ക് വന്നത്. എന്നാൽ ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കുന്ന സമയം ഒരു ചൂട് വന്ന് തന്റെ ശരീരത്തിൽ അടിച്ച് ആ നെഞ്ചിനകത്തുള്ള വേദനയും മാറി, ഇടുപ്പിന്റെ ഭാഗത്തുള്ള വേദനയും മാറി എന്ന് സഹോദരി സാക്ഷി പറയുന്നു. ഡോക്ടർ പറഞ്ഞു ഇനിയും അധിക ദിവസങ്ങൾ മരുന്ന് കഴിച്ചാൽ മാത്രമേ ഇത് മാറത്തുള്ളൂ എന്ന്. എന്നാൽ ഇന്ന് പകൽ യേശു തന്നെ സൗഖ്യമാക്കിയിരിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. അതിന് 20 വർഷം മരുന്ന് കഴിച്ചോ? ഇല്ല, ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഞാൻ പോയി ചെന്ന് മരുന്ന് കഴിക്കാറുണ്ട്. എങ്കിലും ഒരു മാറ്റം ഇല്ല, ഒരു മാറ്റമില്ല. ഈ ഇടയ്ക്ക് എനിക്ക് ഒത്തിരി അങ്ങ് കൂടിയത്, മാനസികമായിട്ട് ഇത്തിരി തകർച്ച എനിക്കുണ്ട്. അങ്ങനെ ഇപ്പൊ എന്നെ കൊണ്ടുവന്ന ചേച്ചിയോട് ഞാനിങ്ങനെ പറഞ്ഞു, ചേച്ചി എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. എനിക്ക് നെഞ്ചിനകം എനിക്ക് കിടക്കാനോ ഇരിക്കാനോ നടക്കാനോ ബസ്സിനകത്ത് ഇങ്ങനെ പിടിക്കാൻ പോലും പറ്റത്തില്ല. ഒരുമാതിരി അള്ളി ഭയങ്കര വേദനയായിരുന്നു. പക്ഷെ ഇപ്പൊ ഈ ശരീരത്തിൽ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും വെച്ച് കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കണം എന്ന് പറയുന്ന സമയത്ത് ആ ചേച്ചി എൻ്റെ അടുത്തിരുന്ന ചേച്ചി എൻ്റെ ശരീരത്തിൽ ഇങ്ങനെ തൊട്ട സമയത്ത് ഒരുമാതിരി ഷോക്ക് അടിക്കുന്നത് പോലെ നല്ലൊരു ചൂട് എൻ്റെ ശരീരത്തിൽ അനുഭവപ്പെട്ടു. അതിനുശേഷം ഇപ്പൊ എനിക്ക് ഭാരം എൻ്റെ മനസ്സിനകത്ത് ഇല്ല. ഇവിടുത്തെ വേദന എനിക്ക് കസേരയിൽ ഇരിക്കാൻ തന്നെ എനിക്ക് പറ്റത്തില്ലായിരുന്നു. ഇരിക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ 2 കൈ കൊണ്ടും കസേര പിടിച്ച് ഞാൻ ബലം പ്രയോഗിച്ചാലേ എനിക്ക് ഇരിക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. ഒന്ന് ഇരുന്നെഴുന്നേറ്റോക്ക്. കുഴപ്പമില്ല. ഇവിടെ വന്നപ്പോൾ കസറയിൽ ബലം പ്രയോഗിച്ച് മാത്രമേ കസറയിൽ പോലും ഇരിക്കാൻ പറ്റൂ. എന്നാൽ 20 വർഷം കൊണ്ട് അവൾ അനുഭവിച്ച വേദനയെ മാറ്റിയ ദൈവത്തിന് എല്ലാവരും കരം തട്ടി സ്തുതിക്കാം. ഈ പ്രിയ സഹോദരിയുടെ പേര് റീത്തമ്മ, സ്ഥലം കൊല്ലങ്കോട്. ഇവിടെ ചെറുപ്രായം മുതൽ അവിടെ പെരട്ടത്ത് ഒരു നെല്ലിക്കയുടെ വലിപ്പത്തിലുള്ള ഒരു മുഴയുണ്ടായിരുന്നു. അതിപ്പോ വരെ അത് വേദനയാൽ പ്രയാസം അനുഭവിച്ചു കൊണ്ടിരുന്നു. ഇപ്പോൾ പാസ്റ്റർ രോഗികൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ആ മുഴ അപ്രത്യക്ഷമായി. Praise the Lord.
അവിടെ പിൻഭാഗത്ത് ആമേൻ ഒരു മുഴയുണ്ടായിരുന്നു. കൊച്ചു കാലം മുതൽ. എത്ര വർഷമായി കാണും അമ്മച്ചി? എനിക്ക് ഓർമ്മയുള്ള സമയമേ ഉണ്ടായിരുന്നു. ഓർമ്മ ഉള്ള കാലം മുതൽ. ഇപ്പൊ എത്ര വയസ്സായി? 52 വയസ്സായി. 52. ഒരു 7 വയസ്സിലെങ്കിലും നല്ല ഓർമ്മ വെച്ച് കാണുമല്ലോ. അപ്പോൾ ഒരു 45 വർഷത്തിൽ കുറയാതെ പഴക്കമുള്ള മുഴ അതിപ്പോൾ വേദനിക്കാൻ തുടങ്ങി. എന്നാൽ യേശു കർത്താവ് അതിനെ ഇപ്പോൾ എടുത്തു മാറ്റി. ഒന്ന് കരം തട്ടി സ്തുതിക്കാം. ആമേൻ. അത് മാത്രമല്ല, അവിടെ വാദസംബന്ധമായ പ്രയാസം എന്ന പോലെ കൈയുടെ പെരുപ്പ് വേദന, കാൽമുട്ട് വേദനയൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. ഒരു ഇലക്ട്രിക് ഷോക്ക് അടിക്കുന്നത് പോലെ തോന്നിയ ആ പ്രയാസം വിട്ടുമാറി. ഇപ്പൊ കൈയൊക്കെ ക്ലിയർ ആയി. ഒരു ഷോക്ക് അടിച്ചു കഴിഞ്ഞാൽ മതി, എല്ലാം ക്ലിയർ. സാധാരണ ഇലക്ട്രിക് ഷോക്ക് അല്ല, ഇത് പരിശുദ്ധാത്മാവിന്റെ സ്പർശനം. എല്ലാവരും വന്ന് സ്തുതിച്ചാട്ടെ. യേശു എത്ര നല്ലവനും നോക്ക്. എല്ലാ പ്രശ്നങ്ങൾക്കും പരിഹാരം, ഒരേ പരിഹാര മാർഗം, ദൈവശക്തി. ഓ സ്തോത്രം. ആമേൻ. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார். மேல்புறம் வட்டார கிறிஸ்தவ இயக்கம் நடத்தும் மாபெரும் விடுதலையின் ஆசீர்வாத பெருவிழா மே 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு முடிய. இடம் சாரோன் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகம், மேல்புறம். இந்நாட்களில் எழுப்புதல் செய்தியாளரும் அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றவருமான ரெவரண்ட் என் பீட்டர் அவர்கள் தேவ செய்தி அளித்து வியாதிஸ்தர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறார்கள். இந்த கூட்டங்களில் யெகோவா நிசி பாடல் குழுவினர் துதி பாடல் ஆராதனை பகுதியை நடத்துகிறார்கள். இக்கூட்டங்களை பி ஜூவராஜ் லூதரன் சபை, மேல்புறம், பாஸ்டர் பி சசிதரன் பாரசாலை, ரெவரண்ட் எஸ் சத்யதாஸ் ஏலிம் சபை, மேல்புறம் இவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். இந்த பெருவிழாவிலே நாம் நேரடியாக பார்ப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், தேவ விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லாரும் வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த மெத்த வாங்கலாம்? என்னங்க, அத பத்தி கவலையப்படாதீங்கப்பா. நமக்கு தான் இருக்கே ஷாலோம் மேட்ரஸ். உங்களுக்கு தெரியுமா, ஷாலோம் மேட்ரஸ் உலகத்தரம் வாய்ந்த ஜெர்மன் டெக்னாலஜியால் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. கழுத்து வலி, முதுகு வலி, அலர்ஜி வரவே வராது. இனி கவலையே இல்ல. உங்கள் நிம்மதியான நித்ரைக்கு ஷாலோம் மேட்ரஸ். ഇസ്രായേലിൻ രാജാവേ, എൻ ദൈവമാമേ യഹോവേ, എൻ ദൈവമാമേ യഹോവേ, ഞാനങ്ങേ വാഴ്ത്തിടുന്നു, ഞാനങ്ങേ വാഴ്ത്തിയിടുന്നു. നന്മകൾ ഓർത്തിടുന്നു, നന്മകൾ ഓർത്തിടുന്നു. യേശുവേ, ശബ്ദമുയർത്തി. യേശുവേ, ഓ യേശു, അളവില്ല സ്നേഹത്തിനായി, അളവില്ല സ്നേഹത്തിനായി നന്ദി, നന്ദി നാഥ, അളവില്ല സ്നേഹത്തിനായി. ഹല്ലേലൂയ. കരങ്ങൾ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. രാജാതി രാജാവേ, കർത്താതി കർത്താവേ, அழகு சிறந்தவரே, ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே,
அழகில் சிறந்தவரே ஆராதனை செய்ய ராஜாதி ராஜாவே ராஜாதி ராஜாவே கர்த்தாவே கர்த்தாவே அழகு சிறந்தவரே ஆராதனை செய்ய துதிக்கு பாத்திரர் துதிக்கு பாத்திரரே கிருபை நிறைந்தவரே துதிக்கு பாத்திரரே கிருபை நிறைந்தவரே ஆராதனை 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 ராஜாதி ராஜாவே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே அழகு சிறந்தவரே ஆராதனை செய்கிறோம் ராஜாதி ராஜா சேர்ந்து பாடுவோம் கர்த்தாதி கர்த்தாவே அழகு சிறந்தவரே அழகு சிறந்தவரே ஆராதனை செய்கிறோம் ராஜாவே ராஜாவே கர்த்தாவே கர்த்தாவே அழகில் சிறந்தவரே அழகில் சிறந்தவரே ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ராஜாதி ராஜாவே ராஜாதி ராஜாவே கர்த்தாவே கர்த்தாவே அழகில் சிறந்தவரே ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா ശബ്ദം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ ഹല്ലേലൂയ 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 ഒരു പഞ്ചാബി ഹല്ലേലൂയ சொல்லுமா அப்படி மூச்சு இழுத்துடுங்க சொல்ல போறோம் சரி எவ்வளவு உங்களுக்கு பிரீதிங் கெபாசிட்டி இருக்கோ அவ்வளவு சுவாசத்தை உள்ளாடி எடுத்துக்கிட்டு ஹல்லேலூயா சொல்ல போகிறோம் ரெடி 1 2 3 ஹல்லேலூயா